தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைமைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது குரு பார்வை வேற ராகு மேல விழுகும் பொழுது பயங்கரமான வெற்றி. 3ஆம் இடம் அப்படின்னா உபஜயஸ்தானம், 3ஆம் இடம்னா மனசு, 3ஆம் இடம்னா வெற்றி, 3ஆம் இடம்னா உரம் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு யார் இருந்தாலும் சரி கரெக்டாக இப்போ கோச்சாரத்தில் ராகு உட்காரப்படும். நீங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலர் ஆகப்படும். 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனிக்கான ஒரே பரிகாரம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வையில் நிறைய இடங்கள் மாட்டினாலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்கள் மேலே சனி பார்வை இருக்குது. அதனால் மனசில் தெம்பும் தைரியமும் பட்டே கலப்ப போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறோம்? தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது யாருக்கெல்லாம் அந்த லாட்ரி யோகம், திடீர் யோகம், புதையல் யோகம், ஸ்டாக் யோகம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் அந்த 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ்மென் இருக்காங்களோ, இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தனுசு ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அசாத்தியமான வெற்றி ஏற்படுது. அதாவது குரு பார்வை வேறு ராகு மேலே விழுகும் பொழுது பயங்கரமான வெற்றி. அது 3ஆம் இடம் அப்படின்னா உபஜயஸ்தானம், 3ஆம் இடம்னா மனசு, 3ஆம் இடம்னா வெற்றி, 3ஆம் இடம்னா உரம் அப்படின்னு சொல்லுவோம். நெஞ்சு உரண்டாவனுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குது. அது குரு பார்வையிலே உட்கார்ந்துருக்கிறதுனால அசாத்தியமான வளர்ச்சியும் அசாத்தியமான வெற்றியும் கொடுக்கும். 2வது, ஒரு மனுஷன் பயங்கரமாக பிரபலமாக போகிறான், ஒரு மனுஷன் பயங்கரமாக வெற்றி பெற போகிறான்னா அவனுக்கு 3ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேத்துவோ இருக்கணும். கரெக்டாக இப்போ கோச்சாரத்தில் ராகு உட்காரப்படுது. நீங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலர் ஆக போகிறீங்க. தனுசு யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு உங்களை போற்றி புகழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனிக்கான ஒரே பரிகாரம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுடைய காலில் போய் விழுகிறது. அம்மா நமக்கு கடுமையாக எதிரியாக இருப்பாங்க. அம்மா தூரமாக போகிற மாதிரி வரும், இல்லை அம்மா கிட்டேருந்து நம்ம தூரமாக போகிற மாதிரி வரும், இல்லை சொந்த வீட்டை கட்டிட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரி வரும், இல்லை வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி வரும். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஐயோ என் வீடு, என் சொந்த வீடு, நான் இங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா ஆகாது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணும். சனி பார்வையில் நிறைய இடங்கள் மாட்டினாலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்கள் மேலே சனி பார்வை இருக்குது. தொழிலுக்கான காரகன்னு சொல்லக்கூடிய சனியுடைய பார்வை தனுசு மேலே இருக்கிறதுனால தான் உங்கள் தொழில் வளரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2வது, குருவின் பார்வையும் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ரேட்டு சொன்னீங்கன்னா அந்த ரேட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கணவன் அல்லது மனைவி யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, வயிறு சம்மந்தப்பட்ட பகுதி, இதெல்லாம் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பகுதி, இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் பார்வை பலத்தில் ஒரு பெரிய வெற்றி ஸ்தானத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. எதில் பார்வை பலம்? லாபஸ்தானத்தில் பார்வை பலம். லாபஸ்தானம்னு சொன்னாவே ஒரு ஜாக்பாட். அதில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னா முன்னோர்கள் மூலியமாக, பெரியவங்க மூலியமாக ஜாக்பாட், மூத்த அண்ணன் தம்பி மூலியமாக ஜாக்பாட், உங்கள் ஆஃபீஸில் பெரியவங்க யார் இருக்காங்களோ, உங்களுடைய மேனேஜர் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு ஜாக்பாட். 1 2லாம் இல்லை, அசாதாரணமாக இருக்குது. அப்புறம் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அதனால் மனசில் தெம்பும் தைரியமும் பட்டே கலப்ப போகிறீங்க. கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. அது எப்படின்னா கோவிலுக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா அந்த நகரத்தில் அதுதான் எட்ஜு பகுதியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. கண்டிப்பாக தாயோடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும். இளைய சகோதரனுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைகளில் தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 75% இருக்குமா. பொருளாதார ஏற்றம் 90%. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அது புதனுடைய வீடாக இருக்கனால மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குமா. அது எங்கே இருக்குன்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் இருக்குது. அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வர்றது அபாரமான வெற்றி. எந்த போரிலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த போர்க்களி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோவிலில் முன்னாடி வாசலில் போனோன்னே எழுதியிருக்கும்.
அதை நீங்கள் போய் சுவாமிக்கு அதோட நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தால் உங்கள் லைஃப் மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.